பாஸ்டர் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். இறை செய்தியை கொண்டு வந்திருக்கிறதானே பாஸ்டர் ஆபிரகாம் ஐயாவை இரு கரங்களை தட்டி நாம் அன்புடன் அவரை வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். இந்த வானமும் இந்த பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் ஒழிந்து போவதில்லை. நன்றி ஐயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நல்ல மாலை வேளையில் உங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான அன்பு நண்பர்கள் ஜெபக்குழு கமிட்டிக்காக சகோதரர் பால்சிங் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சகோதரர் பால்சிங் போன்றவர்கள் ஏன் இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு உண்டானது. இப்படிப்பட்ட கூட்டங்கள் அவசியம்தானா என்ற எண்ணம் வரும் பொழுது எனக்கு வந்த ஞாபகம், சமீபத்தில் என்னுடைய அன்பு தாயார் காலமானார்கள். அவர்களும் கூட என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து இந்த கனமான ஊழியத்திற்கு நீ வர வேண்டும் என்று என்னை சிறு பிராயத்திலிருந்தே அழைப்பார்கள். நான் சொல்லுவேன், ஊழியமெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, இப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியாது, அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது என்று என்னுடைய தாயினிடத்திலே சொல்லுவேன். என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வார்கள். நான் கேட்பேன், ஏன் இந்த ஊழியம்? இது அவசியம்தானா? இது தேவைதானா? அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இருக்கிற பகுதி சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சாராயம் காசுகிற ஒரு முள் புதர் நிறைந்த ஒரு பகுதி. மக்கள் எல்லாம் சூளை வேலை செய்து மாலை வாங்குகிற சம்பளத்தை பெரும்பகுதி குடிக்காகவே செலவழித்து வீட்டிற்கு வரும்பொழுது அந்த குடி போதையோடு வருவார்கள். மனைவியினிடத்தில் சண்டையிடுவார்கள், அடிப்பார்கள். அப்பொழுது அந்த ஊரில் கரண்ட்டு இல்லை, எல்லா வீட்லேயும் மண்ணெண்ணெய் விளக்கு தான். ஆனால் அந்த சத்தம், சண்டை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். என்னுடைய தாயார் சொல்லுவார்கள், இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளை மாற்றும்படி கிறிஸ்துவின் அன்பை சொல்லி, புத்திமதியை சொல்லி, அவளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவே என்னை இந்த கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்லுவார்கள். ஒரு நாள் அப்படி ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. 13 வயது நிரம்பிய ஒரு பெண், அரும்பாக்கத்தை சார்ந்த ஒரு சிறு பெண் அந்த கூட்டத்திற்கு வந்தால், நான் சிறுபிராயத்தில் அதை கண்கூடாய் நான் கண்டேன். அந்த கூட்டத்தில் அந்த பெண் வாய் பேச முடியாது, பிறவிலிருந்து பேச முடியாமல், காது கேட்கும் திறன் இல்லாமல் இருந்தாள். ஒரு ஓலை கொட்டகையில் அந்த கூட்டம் நடந்தது. ஜெப நேரம் வந்தது. ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த பெண் கத்த ஆரம்பித்தாள். சிறு பெண். என்னன்னு பார்த்தா, காது எனக்கு கேட்குது, காது எனக்கு கேட்குது. அந்த நாக்கு திக்கி திக்கி பேச ஆரம்பித்தாள். நான் என்னுடைய சிறு பிராயத்தில் இதை கண்கூடாய் கண்டேன். ஒரு பிறவிலிருந்தே 13 ஆண்டு காலங்கள் பேச முடியாமல், காது கேட்க முடியாமல் இருக்கிற அந்த பெண்ணுக்கு அன்னைக்கு பரிபூர்ண சுகத்தை அந்த கூட்டத்தின் மூலமாக கடவுள் கொடுத்தார். அந்த குடும்பத்திற்கு வந்த மகிழ்ச்சியை பார்த்தேன்.
அவருடைய தாய் தகப்பனார் அளவற்ற மகிழ்ச்சி, அந்த பிள்ளைக்கு அளவற்ற மகிழ்ச்சி. என்னுடைய தாயார் சொன்னாங்க, தம்பி பாத்தியா, நம்ம இந்த ஊழியம் செய்கிறதுனால எத்தனை குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கு பாத்தியா. கடந்த 4ஆம் தேதி என்னுடைய தாயார் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள், மரித்து விட்டார்கள். ஒரு 4-5 வயதானவர்கள் வந்தார்கள். அப்பொழுது அந்த தாயாருடைய பிரேதத்திற்கு அருகாமையிலே எல்லாரும் அவர்களை குறித்து பேசும் பொழுது அந்த 4-5 தாயார் சொன்னாங்க, நான் எங்கள் அம்மாவுடைய அந்த பிரேதம் அருகே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, இந்த அம்மா மட்டும் இல்லைன்னா நாங்கள் மரிச்சிருப்போம், எப்பயோ மரிச்சிருப்போம். இந்த அம்மா இயேசுவின் அன்பை சொன்னார்கள். இந்த அம்மா வேதத்தை குறித்து சொன்னார்கள். வாழ வேண்டாம், தற்கொலைதான் முடிவு என்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராய் என்னுடைய குடும்பம் தள்ளப்பட்ட பொழுது எங்களுக்காக ஆறுதல் சொன்னவர்கள் இவர்கள்தான் என்று மிகுந்த கண்ணீரோடு சொன்னார்கள். MMD அரும்பாக்கம் பகுதியில் காவல்துறையில் பணியாற்றுகிற ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவருடைய மனைவி 6 மாத காலமாக படுத்த படுக்கையில் இருந்தார்கள். என்னுடைய தாயார் அந்த பக்கம் போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்லுகிற ஒரு கைப்பிரதியை எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் கொடுத்தார்கள். அவருக்கு கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. எங்கள் அம்மா அவங்ககிட்ட கேட்டாங்களாம், ஐயா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கட்டுமா? அந்த ஐயா சொன்னாரா, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, போங்கம்மா. இவங்க சொன்னாங்களாம், ஆண்டவரை நம்புங்க, கர்த்தர் மரணத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் கர்த்தர் சுகம் தருவார் என்று சொன்னார்களாம். உடனே அந்த ஐயா கேட்டாராம், அப்படியானா 6 மாத காலமாக என் மனைவி படுத்த படுக்கையிலே இருக்கிறா, அவளுக்கு வேணா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னாராம். உடனே அந்த வீட்டிற்குள் போனார்கள். அப்பொழுது அது ஒரு சாதாரண ஒரு ஓடு வீடு. நான் சொல்லுகிறது கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த வீட்டிற்குள் போகும் பொழுது அந்த அன்பு சகோதரி படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். படுத்த படுக்கையில் இருக்கும் பொழுது எங்கள் அம்மா கேட்டாங்களாம், அம்மா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அந்த படுக்கையில் இருக்கிற அந்த தாயார் கண்ணை திறந்து, நான் மரணம் எனக்கு எப்பொழுது வரும், நான் செத்தா நல்லா இருக்கும், இந்த 6 மாத காலம் நான் படுக்கையில் மிக வேதனைப்படுகிறேன் என்று அழுதார்களாம். அப்பொழுது என்னுடைய தாயாரும் உடனிருந்த ஒரு சில சகோதரியும் அந்த சகோதரிக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை என் தாயாருக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுது என் தாயார் சொன்னார்களாம், அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து, உங்கள் வீட்டிற்கு பின்பாக ஒரு வாழை மரம் இருக்கிறது, அந்த வாழை மரத்தின் அடியிலே சிலர் செய்வனை வைத்திருக்கிறார்கள், அதை இப்பொழுதே தோண்டி எடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அந்த அதிகாரி அதை நம்பாமல், இருந்தாலும் இவர்கள் சொல்லுகிறார்களே என்று பரிசோதிக்கவே அந்த இடத்திற்கு கடந்து சென்றார்கள். ஜெபத்தில் என்ன சொன்னார்களோ அது அப்படியே அந்த இடத்தில் இருந்தது. சில செய்வனைகள் எல்லாம் செய்யப்பட்டு இருந்தது. ஒரு பாண்டில் அதை எல்லாத்தையும் எடுத்து வைத்து மண்ணெண்ணெயை ஊற்றி அதை கொளுத்தி அது குப்பையிலே தூக்கி எறிந்தார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி விட்டு வந்து விட்டார்கள். மறுநாள் காலையில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி எங்கள் தெருவில் தேடி வருகிறார். எங்கள் தெருவில் இருக்கிற ஒவ்வொருவராக கேட்குறார், இங்கே ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்களே, அவங்க வீடு எங்கன்னு தெரியுமா? இங்கே ஒரு அம்மா இருப்பாங்களா, அந்த பைபிளை தூக்கிட்டு போவாங்களா, அவங்க வீடு எங்கன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. அன்னைக்கு சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தெருவில் ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அது எங்கள் குடும்பம் மட்டும்தான். எல்லாரும் இந்த குடும்பத்தை கை காட்டினாங்க, இந்த வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. நேராக அந்த அதிகாரி வந்தார். எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டார், அம்மா நேற்று நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா, மாலை என் மனைவி கட்டிலிருந்து தானாக எழும்பி உட்கார ஆரம்பிச்சிட்டா, அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்குமா, இன்னொரு முறை வந்து ஜெபிக்க முடியுமா என்று கேட்டார். உடனே அன்னைக்கு மறுபடியுமாக ஜெபிக்க கடந்து சென்றார்கள். அன்னைக்கு கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை தந்தார். 6 மாதம் படுக்கையில் இருக்கிற அந்த அம்மா
பரிபூர்ண சுகத்தை தந்தவுடனே அந்த காவல்துறை அதிகாரி நம்ப ஆரம்பித்தார். அவர் கேட்டாராம் என்னுடைய தாயினிடத்தில், அம்மா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ செலவழித்து பார்த்தேன், என்னால் முடியல. கடைசி மரணம் ஒன்று தான் சம்பவிக்கும் என்று எதிர்பார்த்தும் பொழுது எங்கிருந்தோ உங்களை கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, என் மனைவி எழும்பிட்டா. உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், என்னம்மா வேணும் கேளுங்க. எங்கள் அம்மா சொன்னாங்களாம், இதை போல் எத்தனையோ குடும்பம் வேதனைப்படுது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க இந்த பகுதியில் ஒரு ஆலயம் கூட இல்லையே, ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நீங்கள் ஒரு இடம் கொடுப்பீர்களா என்று கேட்டார்களாம். அந்த காவல்துறை அதிகாரி மிகுந்த பெருந்தன்மையோடு, நாங்கள் குடும்பமாக மிகுந்த உபத்திரப்பட்டு கொண்டிருந்தோம், நீங்கள் ஒரு ஓலை கொட்டகை போட்டு நீங்கள் ஜெபிக்கலான்னு சொல்லி ஒரு இடத்தை கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு அரும்பாக்க எம்எம்டியில் இருக்கிற ஒரு ஈசிய பெரிய சபையாக அங்கே எழும்பியிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்படியாக நிர்பந்தப்படுத்தி கொண்டே இருப்பாள். நீ ஊழியத்திற்கு வர வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். எனக்கு சின்ன வயசில் சரியாக பேச்சு வராது, சரியாக உச்சரிப்பு வராது, நான் ரொம்ப வெட்கப்படுவேன். அதனால் இந்த ஊழியத்துக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்பட்டு, அம்மா அப்பா இப்படி தொந்தரவு பண்ணுறாங்களே. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே, நீ வயிற்றில் இருக்கும்போது கடவுள் என்னோடு பேசினாருடா, இந்த கனமான ஊழியத்திற்கு நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உன் மகனை அழைச்சிருக்கேன், உன் வயிற்றில் இருக்கிற ஒரு ஆண் பிள்ளை, அவன் பிறந்தானா, அவனுக்கு ஆபிரகாம்னு பேர் வை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாருடா, நீ ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள். என்னுடைய வாலிப பருவம் வர 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 என் நண்பர்களோடு சேர்ந்து நான் விளையாட்டாக சில கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டேன். பான்பராக் போடுகிற பழக்கம், பீடி சிகரெட் பழக்கம், தண்ணி அடிக்கிற பழக்கம். நான் ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் என் வாலிப பிராயம் இப்படிப்பட்ட துன்மார்க்க வீட்டுக்கு தெரியாமல் பான்பராக் போடுவேன், வீட்டுக்கு தெரியாமல் பீடி சிகரெட் போன்ற காரியங்கள். நான் அதுக்கு அடிமை இல்லை, ஆனால் அது ஒரு ஜாலியாகவே செய்ய ஆரம்பித்தேன். சில நேரங்களில் ஒயின் ஷாப் கூப்பிட்டு போயிட்டு அந்த என் நண்பர்கள் வாங்கி தருவாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன், இந்த வாசனை வீட்டுக்கு தெரிஞ்சிடும், வீட்டில் மாட்டிப்போன்னு சொல்லி பயந்து, இப்படி என்னுடைய கெட்ட பழக்கங்கள், இதையும் தாண்டி சில ஒழுங்கீனமான பழக்கங்கள் எனக்குள்ளாக வந்தது. ஒரு நாள் இதை இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் நான் பிரசங்கிக்கிறதை போல அன்னைக்கு சுவிசேஷகர் நெல்லை ஜெபராஜ் என்ற ஒரு ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து அவர் சொன்னார், நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி ஒரு வேதாகம பள்ளிக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். நான் வேண்டா வெறுப்பாகத்தான் போனேன். என்னுடைய நண்பர்கள் கேட்டாங்க, என்னடா நீ சாமியாராக போறியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், யாராவது அங்கே சண்டை போட்டுட்டு நான் வந்துடுவேண்டா, வீட்டில் அம்மா அப்பா தொல்லை தாங்க முடியல, இந்த பெரியவர் தொல்லை தாங்க முடியல, அவங்க திருப்திக்காக நான் ஒரு நாள் 2 நாள் போயிட்டு நான் திரும்ப வந்துடுவேன்னு சொல்லி அந்த நண்பர்கள் சொல்லுவோம். அவங்க சொன்னாங்க, சரி போகிறதே போகிற, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வச்சுட்டு போடா அப்படின்னாங்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒயின் ஷாப் கூப்பிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு பீர் வாங்கி கொடுத்துட்டு ஊழியத்துக்கு போன ஊழியக்காரன் நானாக தான் இருப்பேன். நான் பைபிள் ஸ்கூலுக்கு போகும் பொழுது தான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வசனத்தை அந்த பைபிள் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் பிரசங்கிக்கும் பொழுது எனக்குள்ள இந்த வசனம் ஏதோ ஒன்று பண்ணுச்சு. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக ஒரு நாளும் வராது. கர்த்தருடைய வார்த்தையை வச்சு தான் இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்குனாராம். ஒன்றுமே இல்லாத இந்த பூமி, வெறுமையாக இருந்த பூமி, ஒழுங்கினமாக இருந்த பூமியை இந்த வார்த்தையை கொண்டே உண்டாக கடவது என்று சொல்லும் பொழுது அழகான பூமி உண்டானது, அழகான மரம் செடி கொடிகள் உண்டானது, அழகான விலங்குகள், அழகான இயற்கை காட்சிகள், அழகான மனிதர்கள் எல்லாம் உருவானார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஒன்றுமே இல்லாது இருந்த காலத்தில் அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்குனது போல என்னுடைய தீய பழக்கத்தில் இருந்தும் அவருடைய வார்த்தை தான் என்னை ஒரு மனிதனாக உருவாக்கினது. அப்பொழுது என்னுடைய மனசில் ஒரு ஆசை, ஏன் இந்த கடவுளுடைய ஊழியத்தை நாம் செய்யக்கூடாது? என்னுடைய அம்மாவும் அப்பாவும் செய்கிற இந்த இறைப்பணி ஏன் நான் செய்யக்கூடாது? எத்தனையோ குடும்பம் வீட்டில் அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, சிலரெல்லாம் சங்கிலியில் கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பிசாசு பிடிச்சதுனால அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது.
அவங்க வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அப்போ சிலர் கயிறில் கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு முறை நான் பார்த்தேன், ஒரு சங்கிலியில் கட்டி ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. அவ்வளோ பராக்கிரமாக அவங்க எல்லாரையும் காயப்படுத்துறது, அடிக்கிறது. அப்போ வரும்பொழுது அப்படி வருவாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவர்களுக்காக போராடி ஜெபித்து விடுவிக்கப்பட்ட பொழுது அவர்கள் ஒரு நல்ல மனிதர்களாக, தெளிந்த மனிதர்களாக போவாங்க. இதெல்லாம் கண்கூடாய் பார்க்கும் பொழுது நம்மளும் ஏன் இந்த சேவை செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பணியை ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. அப்போ நான் ஜெபம் என்கிறதான ஒரு சூழ்நிலை ஒரு நாள் இரவு தனித்திருந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீர் இருக்கிறீரா இல்லையா எனக்கு தெரியாது, எல்லாரும் உம்மை குறித்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க, நீர் இருக்கிறீர்னு சொல்கிறாங்க. ஆனால் சில அற்புத அடையாளங்களை நான் பார்க்குறேன். அந்த அற்புத அடையாளம் எல்லாரும் தானே செய்கிறாங்க. ஒரு மந்திரவாதி கூட தானே செய்கிறாரு, ஒரு மாய வித்தைக்காரன் கூட தானே செய்கிறாங்க. அதில் அதை 10 பேர் செய்கிறாங்கன்னா அதில் இது ஒன்றா தான் நான் நினைக்கிறேன். நீர் இருக்கிறது உண்மையானா நீர் என்னோடு பேச வேண்டும். இந்த ஊழியத்துக்கு அழைச்சது உண்மையானா என்னுடைய அம்மா அப்பா சொன்னதுனால அல்ல, அல்லது என்னை இந்த ஊழியம் செய்கிறவர்கள் சொன்னதுனால அல்ல, நீர் என்னை அழைப்பீரனா நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லி 1992ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு நாள் இரவு ஆண்டுடைய சமூகத்தில் மிகுந்த கண்ணீர், என்னை அறியாமலே கண்ணீர் வருகிறது. கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டோடைய சத்தம் எனக்கு கேட்கல. ஒரு முழுவதும் அந்த ஜெபத்தில் கண்ணீரோடு ஜெபித்தேன். மறுநாள் ஆண்டவரது சொன்ன, ஆண்டவரை நீர் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தேன். 3ஆவது நாள் முதல் முறையாக வானத்திலிருந்து என் பெயரை சொல்லி அழைக்கிற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். ஆபிரகாம் என்ற ஒரு அழைக்கிற சத்தம், இந்த கனமான ஊழியத்துக்கு நான் தான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உன் ஆடுகளுக்கு தேவையான ஆகாரத்தை இங்கிருந்து கொண்டு போ என்று ஒரு பசுமையான ஒரு மலையை கர்த்தர் காண்பித்தார். அவருடைய குரலை மட்டும் கேட்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 34 ஆண்டுகள் ஆகிறது. அந்த குரல், அழைத்த குரல் இந்த நிமிஷம் வரையிலும் என்னை கைவிடவே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட அன்பின் நிமித்தமாகத்தான் இன்று இந்த வீதியில நின்று ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நீலகிரி மாவட்டம் இருளாஸ் வசிக்கக்கூடிய ஒரு ஆதிவாசி வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, அது ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த இடத்துல ஒரு சின்ன குழுவாக கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் ஒருவரை அங்கு பிரசங்கிக்கும்படி அழைத்தார். அன்னைக்கு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, ஒரு பொதுவான அறிவு எல்லாருக்கும் இருக்கிறது போல் அந்த மக்களுக்கு இல்லை, இன்னும் அந்த மக்கள் வளர்ச்சி அடையணும், இந்த மக்கள் இன்னும் சராசரி மனிதர்களைப் போல நாகரிகங்களை கற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு பெரிய அளவில் உலக அறிவுகள் இல்லை, அவங்க மத்தியில் நான் என்ன பேசுவேன், அவங்களுக்குன்னு ஒரு மொழி இல்லை, அவங்க பேசுகிறாங்க ஆனால் எழுத்தின் வடிவில் ஒரு மொழி அவங்களுக்காக இன்னும் உருவாக்கப்படலை, நான் எப்படி அவங்களுக்கு பிரசங்கிப்பேன், என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு படுத்தாராம். அன்னைக்கு இரவு அவர் ஒரு சொப்பனத்தை கண்டார். காட்டு யானைகள் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அவரையும் துரத்துவதை போன்ற ஒரு சொப்பனத்தை கண்டார். அந்த காட்டு யானைகள் துரத்தும் பொழுது வேகமாய் அவர் என்ன செய்தாராம், ஓடினாராம். ஆனால் பிள்ளைகளால் வேகமாய் ஓட முடியவில்லை. அந்த பிள்ளைகள் வேகமாக ஓடி வர முடியாதனால் அந்த யானை கிட்ட, அந்த பிள்ளைகள் கிட்ட வரும் பொழுது இவர் நினைச்சாராம், நான் வேகமாக ஓடி தப்பிக்கிறத விட நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை நான் இந்த காட்டு யானைகிட்ட இருந்து நான் காப்பாற்றணும்னு சொல்லி அவர் ஓடுறதை நிறுத்திட்டு பின்னாடி வந்து அந்த 2 பிள்ளைகளும் அப்படியே கட்டி அணைச்சி தூக்குற மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது சொப்பனம் முழிச்சிட்டாராம். அந்த கட்டில் உட்கார்ந்து அந்த இரவு யோசிக்கிறார், ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் ஆபத்து வருமா, என் பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் பிரச்சனை வருமா என்று அவர் பயப்படும் பொழுது கர்த்தர் அவரோடு பேசினாராம். என்ன சொன்னார் தெரியுமா, மகனே, நாளைக்கு நீ என்ன பேசணும்னு சொல்லி என்கிட்ட கேட்ட, இப்போ நீ என்ன பார்த்த, உன் பிள்ளைகளுக்கு ஒன்றும் வராது, ஆனால் உன் பிள்ளைகளுக்கு ஒன்றுன்னு சொன்னால் உன் உள்ளம் எப்படி பதபதைத்து உன் உயிரையும் துச்சமாக எண்ணி நீ ஓடிப்போய் அந்த பிள்ளைகளை காப்பாற்றினியோ அதே போல் அந்த ஜனங்களை நான் நேசிக்கிறேன் என்று போய் சொல் என்று சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, இந்த அருமையான நல்ல மாலை வேளையில் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு தாயை பார்க்கிலும்
வேதம் சொல்லுது, தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் கூட நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வம் இந்த மாலை வேளையில் இப்படி தேவை உள்ள மக்கள் மத்தியில் கர்த்தர் இன்னைக்கு இரக்கம் செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்டு சில வார்த்தைகளை சொல்லும்படி நான் விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்தில் 4 விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தில் கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பாரா? முதலாவதாக வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக நேரத்தில் இந்த வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? முதலில் ஆண்டவர் எதை உண்டாக்கினார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். முதல் சிருஷ்டிப்பே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ வானத்தை அண்ணார்ந்து பார், அந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, ஒரு முறை திரளான மக்கள் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்க இந்த வனாந்திரத்திலே கூடி வந்திருந்தார்கள். புருஷர்கள் மாத்திரம், ஆண் மக்கள் மாத்திரம் 5000 பேருக்கு மேலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். பேசுகிறார். நாட்கள் பொழுதுகளெல்லாம் கடிந்து போகிறது. கடைசியில் எல்லாரும் மிகுந்த பசியோடு இருப்பதனால அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி தேடும் பொழுது அங்கு ஒரு சின்ன பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரதை ஆசீர்வதித்து அது வானத்துக்கு நேரே உயர்த்தினாராம். வானத்துக்கு நேரே உயர்த்தினாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மேலே உயர்த்தும் போது அது சாதாரண அப்பம், ஆனால் அது மேலிருந்த அந்த வானத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட பின்பு அது கீழே இறக்கினார். 5000 பேர் மேற்பட்டவர்களுக்கு அந்த அப்பம் எடுக்க 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 குறையாமல் வந்து கொண்டே இருந்ததுதான். இதுதான் வானத்தின் ஆசீர்வாதம். ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம், பிரயாசப்படுகிறோம். நமக்கு கொஞ்சம் ஜான் ஏறினால் முளம் சறுக்குகிறது என்று சொல்லுகிற போல சில ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு ஓடிவிடுகிறது. சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தூரமாகி விடுகிறது. சிலர் ஆசீர்வாதங்களுக்கு ஏங்கியும் கூட ஆசீர்வாதமே கிடைக்காமல் போய்விடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை வானத்தின் பணியினால், வானத்தின் ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வேதத்தில் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு முறை கலிலேயா கடல் அருகே ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கொன்னை வாயுடைய செவிட்டுத்தன்மையுடைய ஒருவனை கொண்டு வந்தார்கள். இயேசு பார்த்தார், அவனுடைய காதுகளிலே தன்னுடைய விரலை வைத்தார், வானத்தை அண்ணார்ந்து பார்த்தாராம். இயேசு அற்புதம் செய்யும் பொழுதெல்லாம், இயேசு நன்மை செய்யும் பொழுதெல்லாம் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் பெருமூச்சு விட்டு சொன்னாராம், எப்பத்தா என்று சொன்னாராம். எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவதாக என்று பொருளாம். உடனே அந்த செவிடு மாறிவிட்டது. அவன் பேச முடியாதவன் சரியாய் பேச ஆரம்பித்தான். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை விட வானத்திலிருந்து இறங்குற ஆசீர்வாதம் மனிதனுக்கு மகிமையானவைகளை கொண்டு வருகிறது, வல்லமையானவைகளை கொண்டு வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த ஆசீர்வாதத்தை தான் இந்த மனிதர்களுக்காக கொடுத்தார். அது மட்டுமல்ல, இந்த வேதத்தில் ஒரு மனிதன், லாசருங்கிற மனிதன் செத்து போனான். மரித்து 4 நாள் ஆகிறது. கல்லறையில் ஒரு குகையில கொண்டு வைத்து விட்டார்கள். பெரிய கல்லை வைத்து மூடிவிட்டார்கள். இயேசு அந்த வழி வரும் பொழுது அந்த மரித்தவனுடைய சகோதரி, நீர் இங்கே இருந்திருப்பீரே, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அழ 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 ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து அழாதே என்று சொல்லி அந்த கல்லறையின் வாசல் அருகே உட்கார்ந்து அந்த வாசல் அருகே நின்று அவர் ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் அந்த ஜெபத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாராம். வானத்தை அண்ணாந்து பார்த்து சொன்னாராம், பிதாவே,
இதற்கு முன்பு எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், இனிமேலும் எனக்கு செவி கொடுக்க போறால் உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, லாசருவே எழும்பி வா என்று சொன்னவுடனே மரித்தவன் உடனே வெளியே வந்தான் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அந்த வானத்தின் ஆசீர்வாதம் அவ்வளவு நன்மையானவை, வானத்தின் ஆசீர்வாதம் அவ்வளவு மகிமையானவை. சில ஆண்டுகளுக்கு முன்பு அதிகாலையில் 4 மணி அளவில் வழக்கமாக எழும்பி ஜெபிப்பது வழக்கம். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று காலையில் எழும்பி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. தெபோரால் என்கிற ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. நான் தப்புன்னு யார் பக்கத்தில் இருக்கா என்று சொல்லி நான் லைட்டு போடலை. அந்த அறையில் லைட்டு போடாமல் காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன விடிபழுப்பு மட்டும்தான் இருக்குது. கண்ணை திறந்து சுற்றி பார்த்தேன், யாருமே இல்லை. நான் மறுபடியும் கண்ணை மூடிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி முடித்து நான் ஜெபத்தை முடிச்சு முழங்கால்லேருந்து எழும்புறோம் பாருங்க, அதே சத்தம் இன்னொரு முறை கேட்டுச்சு. தெபோரால் என்றால் எனக்கு பிரியமானவள் என்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னுடைய சரீரமெல்லாம் ஒரு புல் அரிச்சது, ஒரு அச்சம் உண்டானதை போட தோணுது. ஏன்னா யாருமே இல்லாமல் இந்த ஒரு சத்தம் கேட்குதே என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சபையில் காலை 10 மணிக்கு ஆரம்பித்தது. நாங்கள் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது 2வது மாடியில் தான் அந்த சபை இருந்துச்சு. ஒரு வாலிப தம்பி என்ன செய்தான்னா, ஒரு வாலிப பெண்ணை, எலும்பும் தோலுமா இருக்கிற ஒரு பெண்ணை, ஒரு குழந்தையை தூக்கிட்டு வர மாதிரி அவன் ஒத்தையில் அவன் தூக்கிட்டு வந்தான். அந்த வந்த காட்சி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், நான் ஜெபத்தை நடத்திட்டே பார்க்குறேன். அந்த பிள்ளையினுடைய தலை தொங்குது, கை தொங்குது, முடியெல்லாம் அந்த தலையெல்லாம் குழஞ்சி முடியெல்லாம் கீழே தொங்கி கொண்டு இருக்கிறது. நேராக பலிபீடத்திற்கு முன்னால் அந்த சகோதரியை படுக்க வச்சாங்க. அவங்க எனக்கு ரெகுலராக வர விசுவாசிகள் இல்லை, ரெகுலராக நான் அவங்கள பார்க்கல, முன்ன பின்ன பார்க்கல. அப்போ அந்த ஜெபத்தை நடத்தும் பொழுது அந்த வாலிப தம்பியை கூப்பிட்டேன். யார் பண்ணி இவங்க யார் என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தாம்பரத்தின் பகுதியிலேருந்து நாங்கள் வருகிறோம், கேஎம்சியில் அட்மிட் பண்ணியிருந்தோம், டாக்டர்கள் சொல்லிட்டாங்க ஏறத்தால அவங்க கடைசி நிமிஷத்துக்கு வந்துட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாலும் சரி அல்லது நீங்கள் கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சரி என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பெண்ணுடைய அப்பா சொன்னாராம், இல்லை இனி அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய, வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடலாம், அவள் ஓடி ஆடி விளையாடின வீட்டிலே அவளுடைய உயிர் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்கன்னா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும் பொழுது அந்த பெண் என்ன செய்தாலாம், ஆண்டவரை நோக்கி, எனக்கு போகிற வழியில் ஒரு சபையில் என்ன செய்யுங்க, என்னை கொண்டு போய் விட்டுட்டு போங்க என்று சொன்னா. அவள் சொன்னது நிமித்தமாக வழியில் எங்கள் வீட்டு வழியாக தான் அந்த ஆட்டோ போச்சு. அந்த சபைக்கு வந்தாங்க. அவன் பேர் என்னம்மான்னு கேட்டோம். தெபோரால் என்று சொன்னார். அந்த தெபோரால்னு சொன்ன உடனே, இயேசுவே எனக்கு நீர் மனம் இறங்குவீராக, என்னை விடுதலையாக்குவீராக, என் பாவம் சாபத்துக்கு நேராக என்னை நடத்துகிறது, இந்த பாவத்திலே நான் வாழ்வேனே ஆனால் நரகம்தான் முடிவென்று வேதம் சொல்லுகிறது. அந்த நரகம் எனக்கு வேண்டாம், நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின இந்த பரலோகம் தான் எங்களுக்கு வேண்டும். மனிதனுடைய மரணம் என்பது வாழ்க்கையின் இறுதி அல்ல, அது நித்தியத்தின் துவக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு புது வாழ்க்கையின் துவக்கம். அந்த புது வாழ்க்கையின் துவக்கத்தை பெற்றுக்கொள்ள இயேசு ஒருவரே வழி. அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது அவர் நம் இருதயத்தில் வருகிறார். இயேசு நம்முடைய இருதயத்தை தான் கேட்கிறார், நம்முடைய பொன்னையோ பொருளையோ கேட்கவில்லை. யாராயிருந்தாலும் அவருடைய அன்பு நம்மை அணைத்துக் கொள்கிறதா இருக்கிறபடியால் நாம் இருக்கிற இடத்திலே இருந்து அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். நாம் யாவரும் கண்களை மூடலாம். நாம் யாவரும் கண்களை மூடி இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர், நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். அந்த ஸ்திரீகள் இயேசுவிடத்தில் அழுகிறார்கள், நீர் இருந்திருப்பீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்தில் ஏதாவது இழப்புகள், ஏமாற்றங்கள் தொடர்ச்சியாய் வருகிறதா? ஒருவர் இருக்கிறார், விடுவிக்கிற ஒருவர் இருக்கிறார், சுகப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், மீட்டெடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். உயிரோடு இருக்கிற அவர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வாராக. இன்றைக்கு நீங்க எந்த இடத்துல இருந்து எந்த பலவீனத்துக்காக ஜெபித்தாலும் சரி,
சரி, எந்த வியாதிக்காக ஜெபித்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. இந்த ஒரு வரியை நீங்க சொல்லும் பொழுது யாருக்கு தெரியும், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே என் பாவங்களை மன்னிக்க உமக்கு அதிகாரம் உண்டு என்று நான் நம்புகிறேன். என் பாவத்திலிருந்து விடுதலையாக்க உம்மால் ஒருவரால் மட்டுமே முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, பரலோகம் செல்வதற்கு நீ ஒருவர் தான் வழி, உம்மை அல்லாமல் வேறு ஒரு வழி இல்லை, இல்லை, இல்லவே இல்லை என்பதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யாராயிலும் தெய்வீக சுகத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்களே, ஆனால் இந்த நேரத்தில் நசராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. என் பாவத்திலிருந்து விடுதலையாக்க யாரும் இல்லையா என்று, என் பாவத்தை மன்னியும் இயேசுவே என்று கதறுவார்களே, ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவரே அவருடைய பாவத்தை மன்னிப்பீராக, அவருடைய இருதயத்திற்குள்ளாக ஆண்டவரே உம்மை அழைப்பார்களே, ஆனால் இயேசுவே என் இருதயத்தில் வாரும் என்று சொல்லி அழைக்கும் பொழுது நீர் நல்ல தெய்வமாய் ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் போகிற தேவன். இந்த நேரத்தில் கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியில் இருக்கிறவர்கள் சுகமாகட்டும், மன கிளேசத்தில் இருக்கிறவர்கள் சுகமாகட்டும், பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று சேரட்டும். சண்டை சச்சரவுகள் எல்லாம் குடும்பத்தை விட்டு நீக்கி நீ சமாதானத்தின் காரணர் அல்லவா. ஒவ்வொரு கூடாரத்தின் மீது, ஒவ்வொரு வீட்டின் மீதும், ஒவ்வொரு நபர்கள் மீதும் தேவ சமாதானம் தங்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஆண்டவர் மிகுந்த பாரத்தோடு ஏற்பாடு செய்த நண்பர்கள் ஜெப ஐக்கியத்திற்காக, ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை வேலி அடைக்கட்டும். எல்லா துதியும் கனத்திலும் உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் விதைத்த வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. எல்லா துதியும் கனத்தை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு இறைச்செய்தியை நாம் கேட்டோம். ஆண்டவர் பெரியவர். இந்த மழையில கூட வானத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் 3 ஆசீர்வாதங்கள், 4 ஆசீர்வாதங்களை குறித்து அண்ணன் நம்முடைய பாஸ்டர் பேச இருந்தார். ஆனால் மழை நிமித்தமாக அவைகள் தடைப்பட்டன. ஆனால் ஆண்டவர் எல்லாவித ஆசீர்வாதத்தையும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கூட்டத்துக்கு நிறைவாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் அருளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையும் ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நண்பர்கள் ஜெப குழுவுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்ப நற்செய்தி பணி கூடுகைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, இந்த கூடுகை கடந்த மாதங்கள் வரையிலும் இந்த கூடுகையானது சிறப்பாய் நடந்து வர கர்த்தர் நீர் உதவி செய்திருக்கிறீர். 14 ஆண்டுகள் முடித்து 15வது ஆண்டுக்குள்ளாக ஆண்டவரை கடந்து ஓடும்படியாய் கடவுள் நீர் எங்களுக்கு அநேக காரியங்களிலே ஆண்டவரை நீர் நாங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஊழியத்திலே காண நீர் உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் ஏறத்தாழ ஆண்டவரை 140 கிராமங்களை சந்தித்து நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கும்படியாய் கடவுள் நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஜிகேஎம் காலனி, ஐனாவரம், வில்லிவாக்கம், கொளத்தூர் பகுதியிலே ஆண்டவரே நாங்கள் சென்று ஒவ்வொரு கிராமமும் மாதத்தின் 2வது வாரத்திலே உம்முடைய நற்செய்தி பணியை நாங்கள் செய்ய நீர் கொடுத்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் உலகம் எங்கும் சென்று சகல சிருஷ்டிக்கும் நற்செய்தியை, சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னதை போல ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற இந்த ஊழியம் உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துகிற ஊழியமாய் அமைந்திட நீர் அருள் புரிந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இதற்காக கொடுத்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலும் ஆண்டவரே இந்த கூடுகை சிறப்பாய் நடந்து முடித்ததற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இறை செய்தியை கேட்டு இறை செய்தியை வழங்கிய அரும்பு ஆயர் அவர்களுக்காக, அவருடைய திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நிறைவான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கடவுள் நீர் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த பகுதியிலே லட்சுமிபுரம் பகுதிக்காய் சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இங்கே கடை வைத்திருக்கிற அருமையான அண்ணன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம், அக்காமார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காவல்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. கொடுத்த நல்ல பாதுகாப்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இசை மீட்டிய
நித்திய தன்மைகளுக்காக ஆண்டவரே விதமாக ஆண்டவரே நாங்கள் ஒளி அமைத்து கொடுத்த சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பப்பட் ஷோ செய்து கொடுத்த அருமையான சகோதரருடைய குழுவுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளிலும் ஆண்டவரே இதற்காக உடைத்த ஜெபித்த ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரர்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியம் இன்னும் சிறப்பாய் நடக்க நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஒருவன் என் பின்னை வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே விருத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னை வர கடவன் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய சிலுவையை சுமக்கின்ற இந்த ஊழியத்திலே எங்களை நீர் ஒரு பங்காளியாய் இணைத்திருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் இதன் மூலமாக நீர் கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர், யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவருடைய கரம் இந்த பகுதியிலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம், கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இன்னும் வறுமையில் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இங்கே வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு அண்ணன்மார் அக்காமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் அருகாமையில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்டுக்காக ஜெபிக்கிறோம். அந்த அன்பு சகோதரர்களுக்காக அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் யாவருக்காக நாங்கள் உடைய கரத்திலே வருகிறோம் ஆண்டவரே. நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதாவாய் சமாதானத்தின் தேவனாய் எங்களோடு மட்டுமல்ல இதை சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரோடு கூட இருந்து ஆண்டவரை பிசாசின் கட்டுகளில் இருக்க மக்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவரே இப்படியாய் போராட்டங்கள் துக்கங்கள் நிறைந்த வாழ்விலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நீர் கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல இந்த பூலத்துக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல ஆண்டவரே நித்திய வாழ்வுக்குரியதான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போவதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இறை செய்தியை வழங்கிய பாஸ்டரோடும் அவருடைய ஊழியர்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் நண்பர்கள் ஜெப ஐக்கிய குழுவின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அது மட்டுமல்ல இந்த பகுதியிலே எங்களுக்கு பாதுகாப்பை வழங்கிய காவல்துறை அவர்களுக்கு, மின்சாரம் வழங்கிய மின் வாரியத்திற்காக கூட நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.